கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய தெளிவான ஒரு வழிநடத்துதலின்படி இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசும்படி ஏவுகிறார். ஆகவே நான் பேசுகிறேன். சரிங்களா? என் சொந்த விருப்பத்தின்படி அல்ல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படின்னு சொல்லி நெட்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி நான் எதையும் பேசி பண்ணுற ஆள் கிடையாது. சரிங்களா? நேற்று கிட்டத்தட்ட 1.5 GB வேஸ்ட்டாக போச்சு. சரிங்களா? என்றைக்கெல்லாம் நான் வீடியோ போடலையோ அன்னைக்கெல்லாம் 1.5 GBக்கு மேலே எனக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. ஏதாவது வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் அந்த நெட்டு யூஸ் ஆகும். 2 GBயையும் பார்த்தே கழிக்க முடியாது அன்பானவர்களே. சரிங்களா? அதனால் நெட்டு வேஸ்ட்டாக போகுது அப்படின்லாம் நான் பேசி போடுற ஆள் கிடையாது. ஆண்டவர் சொன்னால் தான் போடுவேன். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு பேசினார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. இந்த காலம் இப்போ அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த 2026ஆம் வருஷம் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய வீடு என்றால் ஆலயம். நீங்கள் எதெல்லாம் ஆலயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஆமாம், எதெல்லாம் தேவாலயம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, சரிங்களா, அதெல்லாம் ஆவணங்களின்படி அப்படி இல்லை. சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ் படி அது அப்படி இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறபடி பேச்சில், வார்த்தையில், சரிங்களா, வார்த்தையின்படி அது தேவனுடைய வீடாக இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட் படி அப்படி இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? எந்த ஆலயத்துக்கும் ஆலயத்து பேரில் சொத்து வரி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எந்த ஆலயமாக இருக்கட்டும், அது மெயின்லைன் சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சர்ச்சுன்னு நினச்சிருக்கீங்கள, ஆலயம் நினச்சிருக்கீங்கள, அதுக்குள்ளே சொத்து வரியை காட்ட சொல்லுங்கள். அந்த பேரில் சொத்து வரி இருக்கா அப்படின்னு சொல்லி. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆனால் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் மட்டும் சொத்து வரியை இந்த ட்ரஸ்ட் பேரில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? ஆகவே எனக்கும் சேர்த்து தான் அது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. இந்த காலம் நியாய தீர்ப்பு துவக்குகிற காலம். அன்பான தெய்வ பிள்ளை, நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு நடக்கும்? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். அதை புரிஞ்சுக்குங்க. நியாயப்பிரமாணம் அப்படின்னா சட்ட புஸ்தகம், சட்டம். இந்த பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவர்களுக்கான சட்டம், சட்ட புஸ்தகம். இதில் எழுதியிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்காக ஆன சட்டம். அதான் நியாயப்பிரமாணம். நியாய தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தின் படி தான் நடக்கும். சரிங்களா? துவக்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரே வந்து நடத்த மாட்டாரு. அதை அந்த நியாய தீர்ப்பு துவக்கம் தான் இந்த FCRA. புரிஞ்சுக்குங்க. FCRA ஆண்டவர் அனுமதித்திருக்கிற நியாய தீர்ப்பு துவக்குவதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அது மத்திய அரசாங்கம் அதை தைரியமாக செயல்படுத்துது. நான் அதை வரவேற்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? என்ன மதி கொந்தளிக்கிறாங்க இப்போ. ஒருத்தர் ஒரு என்ன கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி என்ன கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏமாந்துராதங்க. என்ன நடக்குது? அரசாங்கம் ஏன் கொண்டு வர ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு? எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதுக்கு, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணதுக்கு. அதுக்கு கட்டுப்பட்டு அரசாங்கம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை. கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. வெளிநாட்டு பைசாவை வச்சு முழுசும் அதுக்காகவே செலவு பண்ணாமல் அவங்களுக்காகவே சொத்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க, இருக்கிறாங்க.
அவங்களுக்காகவே சொத்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் நான் பேசுவேன். சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தரை. இல்லைன்னு சொல்லுங்க ஒருத்தரை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 1995 வருஷம் என் பையன் பிறந்திருந்தான். 2வது மாதம் 14ஆம் தேதி என் பையன் பிறந்தான். 1995. அவன் 4 மாதம் இருக்கும்போது நானும் என் மனைவியும் என் பையனும் சென்னையில் ஒரு பாஸ்டர் ஒரு ஆர்பனேஜ் நடத்துகிறாரு. அந்த ஆர்பனேஜில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு வார்டன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. இங்கேருந்து எங்களை அனுப்பி வச்சாங்க. எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்களை அனுப்பி வச்சாங்க. நாங்கள் 3 பேர் அங்கே போனோம். தாம்பரம் பக்கத்தில் முடிச்சூர் அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? அங்கே போயிட்டு அங்கே போய் 1 மாதம் 2 மாதம் அப்படி நாங்கள் வேலை செஞ்சாச்சு. ஆனால் எங்களுக்கு சம்பளமே தரல. ஆனால் அங்கே வாடகை வீட்டில் தான் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 10-15 பிள்ளைகள் இருக்கும், சின்ன பிள்ளைகள். அங்கே நான் தான் சமையல் பண்ணணும், நான் தான் சமையல்காரன், நான் தான் வார்டன், அப்புறம் நான் தான் டியூஷன் டீச்சர். சரிங்களா? அப்போ அரிசி காய்கறி தேவையான ஜாமான் வாங்கிட்டு வருது, அது எல்லாமே நான் தான். சரிங்களா? எங்களுக்கு சம்பளமே தரல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் சம்பளமே தரல, அப்போ நாங்கள் எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தரோம், தங்க இடம் தந்திருக்கோம் அப்படிங்காரு. அன்பானவர்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒழுங்காக ஜாமானும் வாங்கி போட மாட்டார். சரிங்களா? அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன தான் தூக்கி உள்ளே வைக்கும் அரசாங்கம். ஏன்னா நான் தான் வார்டன். ஏதாவது நடந்ததுன்னா நான் தான் உள்ளே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எனக்கு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த இடத்துல உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னது, நாங்கள் எங்கள் கையில் இருந்து தான் காசு போட்டு தான் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே வரல அப்படின்னு என்கிட்ட ஓயாமல் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் எனக்கு வசனத்தை வெளி கொரிந்தியரில் இருக்குன்னு நினைக்கிறேன். எவன் தன் சொந்த பணத்தை போட்டு தண்டிலே சேவகம் பண்ணுவான், சொந்த பணத்தை போட்டு எவன் தண்டில் சேவகம் பண்ணுவான் அப்படின்னு கொரிந்தியருக்கு எழுத நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தி ஆண்டவர் பேசினார். அப்போ அடுத்து அந்த பாஸ்டர் வரும்போது அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், பாஸ்டர் பைபிளில் எப்படி வசனம் சொல்லியிருக்குது, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, எவன் சொந்த பணத்தை போட்டு தண்டில் சேவகம் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்குது, நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? 3-4 மாதங்கிட்ட ஆயிட்டு எனக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அந்த டைமில் என் பையனுக்கு அவன் 4 மாதம் அந்த பீரியட், அந்த சைடு, அந்த நேரத்தில் வயிறு கழியவே இல்லை. ஒரு 4-5 நாளாக வயிறு கழியாமல் பயங்கர வயிற்று வலி, ஒரே அழுக, ராத்திரியும் பகலும் ஒரே அழுக. எங்களுக்கு அங்கே யாருமே தெரியாது. சரிம்மா? எங்கள் கையில் ஒரு பைசாவும் தரமாட்டார், பைசாவும் இல்லை எங்கள் கையில். அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு எங்கள் பைசா இல்லை. நான் அழுதுட்டு இருக்கேன், என் மனைவி ஒரு பக்கத்தில் அழுதுட்டு இருக்கா, எங்கள் கூட இருக்க அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்கள் கூட அழுதுட்டு கிடக்கு, அந்த பிள்ளைகள்லாம் அழுதுட்டு கிடக்கு. அப்புறம் இவர் எங்களுக்கு கண்டுக்கிடவே இல்லை, வரவே மாட்டார். அப்புறம் என்ன செய்ய, வேறு வழி இல்லாமல் என் பையன் அழைச்சல் தாங்க முடியாமல் பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்கள்லாம் சொல்லி, இப்படி போங்க, தாம்பரத்துக்கு போங்க, அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் 3 பேரும், என் பையன் வயிற்று வலியில் ஒரே அழுக, அவன் அழுததை பார்த்து அழுக, என் மனைவி அழுது, நாங்கள் 3 பேரும் பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் ஒரே அழுவ. எல்லோரும் எங்களை தான் பார்க்குறாங்க, எல்லோரும் எங்கள் 3 பேரை தான் பார்க்குறாங்க. நாங்கள் அழுதுகிட்டே அந்த தாம்பரத்துக்கு போய் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அந்த ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு கேட்டு போய் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் அந்த சைடில் தான் போய் வீட்டிலே வச்சுருந்தார் அந்த டாக்டர் பேர் வந்து நாகராஜன், டாக்டர் நாகராஜன். சரிங்களா? ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் அவர் ப்ரொஃபஸர், மெடிக்கல் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் நாகராஜன். 1995 வருஷம். நான் போய் சொல்லலை, என் வாழ்க்கையில் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். அங்கே போய் அழுதோம் நாங்கள் 3 பேர், நாங்கள் 2 பேரும். என் பையன் அழுததை பார்த்து அந்த டாக்டர் அங்கே வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சொன்னார், நான் வந்து கிளினிக் வீட்டில் நடத்துகிறேன், அதனால் இங்கே உங்களை தங்க வைக்க முடியாது, நீங்கள் போயிட்டு காலையில் ஒரு தடவை வாங்க, சாயங்காலம் ஒரு தடவை வாங்க, போயிட்டு வர முடியுமா அப்படின்னாரு. சரி வாரோம் டாக்டர் அப்படின்னு. அப்படி ஒரு 3-4 நாள் எங்களுக்கு பார்த்தார், என் பையனுக்கு பார்த்தார். காசே கேட்கல, இந்துக்காரர் தான் அந்த டாக்டர். அதுக்கப்புறம் தான் எங்களை விசாரித்தார், நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்க
அப்போ இப்படி விவரத்தை சொன்னேன். இப்படி சொன்ன உடனே இருக்கவே இருக்காது, அந்த பாஸ்டர் உங்களை ஏமாத்துறாரு, அவருக்கு ஃபாரின்லேருந்து பைசா கண்டிப்பாக வரும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. ஆமாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு வெள்ளிக்கிழமை போங்க. வெள்ளிக்கிழமை அங்கே இலவசமாக சட்ட உதவி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரிங்களா? அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அந்த டைரி நோட்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா சம்மந்தப்பட்டது, அதை மட்டும் அவங்க கையில் கொடுத்துறாதங்க, அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்படின்ட்டார். சரிங்களா? ஆக உடனே நான் வச்சுருந்த அந்த டைரி, அந்த கணக்கு நோட்டு, அதை எல்லாத்தையுமே பக்கத்தில் ஒரு டெய்லர் கடைக்கு பாஸ் பண்ணிட்டேன். அங்கே வைக்கல. சரிங்களா அன்பானவர்களே? அப்புறம் அந்த டாக்டரு கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் பேங்க், ஸ்டேட் பேங்க்கு. அந்த ஸ்டேட் பேங்க்கில் உள்ளே இருந்து இவர் வெளியே வரதை நான் பார்த்தேன். அப்போ அந்த டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், இந்த பாஸ்டர் இப்போ பேங்க்லேருந்து போகிறாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த பேங்க்கில் போய் கேளுங்க, விசாரிங்க, உண்மையை சொல்லுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், இந்த டாக்டர் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லுங்கள், இந்த டாக்டர் தான் பையனுக்கு பார்த்துட்ருக்காரு, இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி போய் அந்த பேங்க்கில் போய் நான் கேட்டேன். முதல்ல உங்களுக்கு நீங்கள் யார், அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் நான் அந்த விவரத்தெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் சொன்ன உடனே அப்புறம் அவங்க சொன்னாங்க, அதாவது அந்த ஆர்ஃபனேஜுக்கு காசு வருது. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து 700 ரூபா, 1995 ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதத்துக்கு 700 ரூபா. எத்தனை பிள்ளைகள் இருக்கோ அந்த மாதிரி அவ்வளோ வருது. அப்படியா? அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வார்டனுக்கு சம்பளம் வருது. அப்புறம் ஒரு டியூஷன் டீச்சருக்கு சம்பளம் வருது. ஒரு சமையல்காரருக்கு சம்பளம் வருது. இதெல்லாம் சம்பளம் வருது அப்படின்னாங்க. சரிங்களா? அப்புறம் இது போக மெடிக்கல் அலவுன்ஸ், இந்த மாதிரி எதாவது வந்துன்னா மெடிக்கல் அலவுன்ஸ் அதெல்லாம் வருது அப்படின்னாங்க. அவங்க எப்படி ஏமாற்றிருக்கார் பாருங்கள். அன்பானவர்களே, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவன். சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் இது பண்ண உடனே அவர் வந்து எப்படியோ அவருக்கு இது தெரிஞ்சுட்டு நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, ஆகவே வந்து அவர் அந்த டைரியெல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தார். சம்மந்தப்பட்ட அந்த பதிவேடுகள்லாம் இருக்குங்களா, ரெக்கார்ட்ஸ் நோட்டெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் என்கிட்ட கேட்டார். நான் இல்லை அப்படின்ட்டேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாலே ஏற்கனவே கடத்திட்டேன், அதை வெளியே கடத்திட்டேன். சூட்கேஸு 2 சூட்கேஸ் மட்டும்தான், எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தாரு, இல்லை. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். எங்கே தெரியுமா? பீர்க்கங்கரணை, சென்னையில் இருக்குது, தாம்பரத்துக்கு முன்னாடி இருக்குது. சரிங்களா? பீர்க்கங்கரணை அப்படிங்கிற இடத்துல அந்த பெருங்களத்தூர். சரிங்களா? அங்கே பீர்க்கங்கரணை அப்படிங்கிற இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்தோடனே என் ஒய்ஃபு ஒரே அழுவேன். நான் ஒன்றும் பயப்படாத, நம்ம ஒன்றும் கொள்ளையடிக்கலை, நான் ஒன்றும் திருடலை, நான் ஒன்றும் யாரும் இது பண்ணலை, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, என்ன கூப்பிட்டு போவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு. அப்புறம் போகும்போதே என்கிட்ட போலீஸ்காரங்க வந்து மிரட்டினாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் தர முடியாது அப்படின்ட்டேன், கொடுக்க முடியாது அப்படின்ட்டேன். எனக்கு ஒரு சம்பளம் தராமல் என்னை ஏமாற்றிட்டு இருக்காரு, என் சம்பளம்லாம் தரணும், அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டேன். அவனு என்னெல்லாம் மிரட்டி பார்த்தானுவேன், நான் அசையலை. அதனால் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டான். சரியா? என் ஒய்ஃபு இங்கே, நான் ஸ்டேஷனுக்கு போயாச்சு, அழாத ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு போயிட்டேன். ஸ்டேஷனில் வச்சு என்ன மிரட்டினாங்க, நான் தர முடியாது அப்படின்ட்டேன். சரிங்களா? ஒரு 3 மணிக்கு போல் வந்து கூப்பிட்டு போனாங்க, ராத்திரி ஆகிட்டு. நான் அசஞ்சே கொடுக்கல. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நான் அங்கே போயிடக்கூடாதுன்ட்டு இது பண்ணி, அப்புறம் அவங்கெல்லாம் சொல்லி இங்கே வச்சுருந்தா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இவனை உடனே ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்பானுடைய என் ஒய்ஃபையும் என்னுடைய சூட்கேஸையும், என் ஒய்ஃபுக்குள்ள சூட்கேஸையும், என் பையனையும் அங்கேருந்தே அந்த ஹாஸ்டலில் இருந்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எல்லோரும் இது பண்ணி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம திருநெல்வேலிக்கு கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய பஸ் வரக்கூடிய அந்த மெயின் ரோடு, அங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. சரிங்களா? அங்கே வந்து ராத்திரி 11 மணிக்கு அங்கே நின்று எங்கள் 2 பேருக்கும் டிக்கெட் எடுத்து ராத்திரி எங்களை நாகர்கோவிலுக்கு பஸ் ஏற்றி விட்டார் அந்த பாஸ்டர். 5 பைசா எங்களுக்கு தரல. நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவன். இதுதான் நடக்குது. இல்லைன்னு சொல்லுங்க ஒரு ஸ்தாபனத்தை. அரசாங்கம் பண்ணுறதை நான் வரவேற்கிறேன். நான் பாதிக்கப்பட்டவன். அன்பானவர்களே, இன்னைக்கும் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறது கிறிஸ்தவங்களை ஒடுக்கிறது இல்லைங்க, ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு தான். அவங்க ஒன்று கேட்கலையே, சரியான டாக்குமெண்ட்டை கொடு, வரவு செலவை காட்டு, நீ கரெக்டாக தான் வரவு செலவு பண்ணியிருக்கியா,
அன்பானவர்களே, இன்னும் எனக்கு யாருக்குமே வாங்க முடியாத சூழ்நிலையில் எனக்கு நான் வாங்குறதுக்கான முயற்சி மேற்கொண்டு இப்போ அந்த அக்கௌண்ட் பேஜை வாங்குறதுக்குள்ள காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பண்ணுத கவர்மெண்ட்டு, அதே கவர்மெண்ட் தானே, அதே பிஜேபி கவர்மெண்ட் தானே எனக்கு பண்ணிட்டு இருக்கு. அன்பானவர்களே, வஞ்சிக்கப்படாதங்க, ஏமாற்றப்படாதங்க. கவர்மெண்ட் ஒன்று அப்படியே சுத்தமாக இவங்க ஏமாற்றி தங்களுக்கு சொத்து சேர்த்தாங்க. அரசாங்கம் அதை கரெக்டாக செலவு பண்ணுங்க, எதுக்காக வருதோ அதுக்கு செலவு பண்ணுங்க, அதுதான் கேட்குது. அன்பானவர்களே, புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கும் இந்த பிஜேபி அரசாங்கம் காணிக்கைக்கு கணக்கு காட்டி யார்கிட்டயா கேட்டிருக்கா? எந்த சர்ச்சிலையாவது கேட்டிருக்கா? எந்த சர்ச்சிலையாவது கேட்டிருக்கா சொல்லுங்க? எந்த ஸ்தாபனத்துக்கிட்டே கேட்டிருக்கா? உனக்கு வரக்கூடிய காணிக்கை வருமானத்துக்கு கணக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்கா? வருமானி கட்டி அப்படின்னு கேட்டிருக்கா? சொல்லுங்க அன்பானவர்களே. கிடையாதுங்க. காணிக்கை கர்த்தருக்குரியது, அதற்குள்ள கவர்மெண்ட் கையை நீட்டாது. எனக்கு வரக்கூடிய காணிக்கை இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நான் கணக்கு கொடுக்குறேன், நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கணக்கு கொடுக்குறேன். ஆனால் கவர்மெண்ட் அதை கேட்காது. ஏமாத்தும் போது பிரச்சனை வருது, அப்படி சொத்து சேர்க்கம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்போ கொடு அப்படின்னு கேட்குது. ஆனால் இன்னைக்கு வர எந்த ஸ்தாபனத்துக்கிட்டையும் கவர்மெண்ட் காணிக்கைக்கு கணக்கு கேட்கல, காணிக்கைக்கு கணக்கு கேட்கல, காணிக்கைக்கு டேக்ஸ் கட்டுன்னு கேட்கல. அதை புரிஞ்சுங்க. வெளிநாட்டில இருந்து வந்த பணத்துக்கு தான் கேட்குது. அதை எதுக்காக அனுப்பியிருக்காங்களோ அதுக்காக நீ செலவு பண்ணியிருக்கியா? அன்பானவர்களே, கள்ளக்கணக்கு எழுதி நல்ல சொத்து வாங்கி நல்ல ஆடம்பரமாக செலவு பண்ணி வாழ்ந்தவனுக்கு அதை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால தான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நிற்காவ. அன்பானவர்களே, புரிஞ்சுக்குங்க. அதனால தான் ஆண்டவர், இதனால தான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூக்கும் காலமாக இருக்குது. இனிமேல் வரும். இப்போ வெளிநாட்டு பணத்துக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. இனிமேல் சர்ச்சில் உள்ள காணிக்கைக்கெல்லாம் கேட்பாங்க. கணக்கு கொடு கேட்பாங்க. ஏன்னா இங்கே ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்குது. எல்லா சர்ச்சும் அந்த காணிக்கைக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எந்த பாஸ்டர்ட்டையாவது கணக்கு இருக்குமா? காணிக்கை கணக்கு இருக்குமா? செலவு பண்ண கணக்கு இருக்குமா? அது கேட்கும்ல. ஏன்னா ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிஞ்சுக்கிங்க. இது வருது. நான் அதை வரவேற்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு போவதுக்கு ஆட்களை அனுப்புனார். சரிங்களா? ஒருத்தன் 6 மணி வேலைக்கு வந்தான். ஒருத்தன் 9 மணி நேரத்தில் வந்தான். ஒருத்தன் 11 மணி நேரத்தில் வந்தான். இப்படி நேரம் கடந்து எல்லோரும் வேலைக்கு வந்தாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தனா கடைசியில் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. 6 மணிக்கு வந்தவன் 8 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு 1 ரூபான்னா 1 ரூபா தான். 5 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு அந்த 1 ரூபா தான். 2 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு அந்த 1 ரூபா தான். எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். 8 மணி நேரம் வேலை செஞ்சவன் கேட்டான். 6 மணிக்கு முதல்ல வேலைக்கு தான் கேட்டான். நான் வெயிலுக்குள்ள கடந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கும் கடைசியில் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சவனு கொடுத்த சம்பளத்தை தந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்ல தெரியுமா? ஏய், நான் உனக்கு ஏமாத்தலை, சரியா? நான் உன்னை ஏமாத்தலை. உனக்கு நீ 1 ரூபா சம்பாதிச்சு தானே, இந்த சம்பளத்துக்கு சம்பாதிச்சு தானே வேலைக்கு வந்தா, அந்த சம்பளத்தை உனக்கு தந்திருக்குன்னா வாங்கிட்டு போய்கிட்டே இரு. பின்னால் வந்தவனுக்கு கொடுக்குறது ஏன் இஷ்டம். அதை கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற கிறிஸ்துவின் ராஜ்யம் செயல்படும் போது அதுதான் இதுக்கு உள்ள சட்டம். எனக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் வேலை செய்கிறவனுக்கு, ஆமாம், அதே சம்பளம் வேலை செய்கிறவனுக்கு. அன்பானவர்களே, மெயின்லைன் ஸ்தாபனம் ஒரு ஸ்தாபனம் இருக்குது. சரிங்களா? அதில் உள்ள ஒரு ஐயர்வாளுக்கு சம்பளம் என்ன தெரியுமில்ல? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு. ஒரு ஐயர்வாளுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா. ஆமாம். அவங்க ஒய்ஃபு டீச்சராக இருந்தால் அவங்க டீச்சராக இருப்பாங்க, அந்த சம்பளம் வேறு. ஆனால் அங்கே சபை ஊழியம் பார்க்குற ஒருத்தனுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஊழியம் செய்கிறது கஷ்டப்படுறது அந்த சபை ஊழியர், அங்கே இருக்க சபை ஊழியர். நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் சொல்லுவேன். அன்பானவர்களே, கார் என்ன, வீடு என்ன, சொத்து என்ன,
ஆண்டவர் அனுபவிச்சிருக்காரு. இது வருது எங்கள் ஸ்தாபனத்தில். இது என்னுடைய ஸ்தாபனம் கிடையாது, ஆண்டோடைய ஸ்தாபனம். இங்கே வந்து எனக்கு நான் தான் ஸ்தாபகர், நான் தான் தலைமை போதகர் அப்படின்னா என்னுடைய சம்பளம் என்னதோ அதே சம்பளம் தான் அடிமட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனுக்கும். ஏன்னா ஆண்டவர் பைபிளில் அதை தெளிவாக எழுதி வச்சிருக்கு. அதுதான் கொடுப்பேன். எனக்கு ஒரு சம்பளம், நான் ஸ்தாபகர், அதனால் எனக்கு 1,00,000 ரூபா கிடையாது. எனக்கு 20,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு லிமிட் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இருக்கிற விலைவாசிக்கு 20,000 ரூபா எனக்கு போதுமானதாக இருக்கும். 20,000 ரூபா சம்பளம் நான் டீசெண்டாக செலவு பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பேன். அதே சம்பளம் இந்த ஸ்தாபனம் வளரும் போது, இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது, இதுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருக்கும் கொடுப்பேன் அன்பானவர்களே. சரிங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு தான் வேலை, அடுத்த நபருக்கு வேலை கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு தான் வேலை. இப்போ உங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் டீச்சராக இருக்காங்க? உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே சேர்க்கறதுக்காக எத்தனை பேர் வாயில் வயிற்றுல கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள வாயில் வயிற்றுலலாம் அடித்து நீங்கள் அது பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரோ? ஆரம்பிச்சிட்டாரு நியாய தீர்ப்பு, துவக்கும் காலத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு அன்பானவர்களே. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன். என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களா, சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு தான் முதலிடம். யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ இந்த ஸ்தாபனத்தில் சேர்ந்தவங்களுக்கு, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ஸ்தாபனத்தில் சேர்ந்தவங்களுக்கு, சட்டப்படி சேர்ந்தவங்களுக்கு, சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பில் முதலிடம். ஆமாம், எனக்கு ஆண்டவர் எல்லா திட்டத்தையும் தந்திருக்காரு. நான் அதன்படி தான் செய்வேன், அதில் மாற்ற மாட்டேன். சரிங்களா? என் பையன் அப்படிங்கிறதா என் பையனுக்கு நான் சலுகைலாம் கொடுக்கவே மாட்டேன், நிச்சயமாக கொடுக்க மாட்டேன். உள்ளே வச்சுருக்கேன். ஆனால் அவன் அதுக்கு சூட்டபுளாக இருந்தால் ஆண்டவர் தான் அதை பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன். ஆனால் என் பையனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கடமைகளை செய்ய வேணும், அதெல்லாம் நான் செய்வேன். என் சம்பளத்துலேருந்து நான் அவனுக்கு முடியலைன்னா அவனுக்கு கொடுப்பேன். என் சம்பளத்துலேருந்து கொடுப்பேன். அவனுக்கு ஸ்பெஷலாக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்குங்கள், அதுதான் FCRA. அதை ஒருத்தரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாம், யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் அனுபவிச்சிருக்காரு. அதை பக்காவாக செஞ்சு முடிக்கிறது வரை அந்த கவர்மெண்ட் தான் இருக்கும். அந்த பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். அதை யாருமே மாற்ற முடியாது. சூழ்நிலை எப்படி வேணாலும் போகும். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவார். எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சு முடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் நீதிமானை எழுப்பி அந்த நீதிமான் கையில் இந்த தேசத்தை கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வெளிப்பாடு அன்பான தெய்வ பிள்ளைகளே. அதனால் இந்த FCRA இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க, நடக்கவே செய்யாது. கரெக்டாக கேட்பாங்க, உங்கள் ஸ்தாபனமா, நீங்கள் ஸ்தாபனத்துக்கு யார், நீங்கள் தலைவரா, உங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டாங்க. ஃபஸ்ட்டில் உங்கள் ஆதார் கார்டை கொண்டாங்க. ஆதார் கார்டை கொண்டு வரும்போது அப்புறம் உங்கள் பிறப்பு சான்றிதழை கொண்டாங்க. எல்லாமே ஆன்லைன் கேட்பாங்க. முதல்ல நீங்கள் கிறிஸ்தவன் அப்படிங்கிறக்கூடிய ஸ்தாபனத்தை கொண்டாங்க. அன்பானவர்களே, சும்மா பேரை வச்சு சொல்லிக்கிட்டு இதுக்கு முன்னால் இது பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. நியாயப்பிரமாண காலம், சட்டத்துக்குள்ள காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போ எல்லாம் சட்டப்படி தான். அதனால தான் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து நான் எல்லாத்தையும் சட்டப்படி கரெக்டாக பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை பார்க்க உங்களுக்கு பைத்தியகாரம் இருக்கும். சரிங்களா? ஆனால் நாள் வரும், பின்னால் வருது, அப்போ தெரியும் அன்பான தெய்வ பிள்ளைகளை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus.